ஹலோ பாட்டி. எம்மா பேத்தி எப்படி இருக்கம்மா? என் கொள்ளு பேத்தி எப்படி இருக்கா? ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கிய? தாத்தா எப்படி இருக்காவே? நல்லா இருக்கோம்மா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்காவ பாட்டி. சரிம்மா, எல்லாரையும் நல்லா பாத்துக்க. ஆமா, ஒரு வாரமா போனே போடையில போன வாரம் வரேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏமா ரொம்ப வேலையோ? அது வந்து பாட்டி, ஒரு வாரமா டூருக்கு போயிட்டோம்ல. டூர்ல ரொம்ப பிஸியா இருந்தோம், அதனால தான் போன் போட முடியல பாட்டி. இங்க வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வேலை அதிகமாகி போச்சு. இனி போன் போடுவேன் பாட்டி. அப்படியா? டூருக்கு போனீங்களோ? போன வாரத்துல சொல்லிக்கிட்டு இருந்தா டூருக்கு போறோம் நீ. அதான் போன் போடாம இருந்திருக்க என்னம்மா? ஆமா பாட்டி, வந்ததுக்கு பிறகு மஞ்சக்கிளியே ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரவி கேட்டாவ. அவைய பொண்ணு பார்க்கக்கும் வந்தாவ. அதான் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் பாட்டி. அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வந்தாவளோ? மஞ்சக்கிளிய பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவ பாட்டி. நாளைக்கு பூ வைக்க வரவ. அதான் உங்ககிட்ட சொல்லாமே போன் பாட்டி. வாங்க பாட்டி. எம்மாடி பேத்தி, நான் நாளைக்கே கிளம்பி வரணும்னா எப்படி வர முடியும்? இப்போ உடனே கிளம்பினாதான் நாளைக்கு காலையில அங்க வர முடியும். நீங்களே அவசர அவசரமா பொண்ணு பார்த்த உடனே பூ வைக்க சொல்லிட்டே போல. அதனால பாட்டி பூ வைக்க ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துக்கிட முடியாது. வேணும்னா நிச்சயம் வச்சிடலாம், அதுக்கு வேணா வாரேன். பாட்டி நிச்சயம் எல்லாம் வைக்கல பாட்டி, நேரே கல்யாணம் தான். அப்படியே? நிச்சயம் எல்லாம் வைக்கலையோ? சரிம்மா, அப்படின்னா பாட்டி கல்யாணத்துக்கு வந்துடுறேன். அப்பாட்ட சொல்லிடு, பாட்டி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னாவே நீ. பாட்டி நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வரணும் பாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி தானே வாரேம்மா, கண்டிப்பா வருவேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன். எப்ப கல்யாணம் மட்டும் பிறகு சொல்லு. பாட்டி அது இல்ல பாட்டி, உங்க கொள்ளு பேத்திக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு தான் நீங்க முன்னாடியே வரணும்னு சொன்னேன். அப்படியே பிறந்த நாள் வருதா? என் கொள்ளு பேத்தி பிறந்து 1 வருஷம் ஆயிட்டோம்மா. ஆமா பாட்டி, 1 வயசு ஆக போகுது. அதான் பிறந்த நாள் கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்க பேரையும் அவிய வீட்டுல வச்சுதான் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே? அங்க வச்சா கொண்டாட போறியே? ஆமா, ராசாத்தி சாரின்னு ஒத்துக்கிட்டாளா? அது தெரியல பாட்டி, அவிய அம்மாட்ட பேசியேன்னு சொன்னாரு. சரிம்மா, அப்ப அங்க வச்சு கொண்டாடு. நானும் வருவேன், உங்க தாத்தாவும் கூட்டிட்டு வரேன், என் மகனும் வருவான். எல்லாரும் சேர்ந்து என் மகன் வீட்டுல வச்சே கொண்டாடுவோம். சரி பாட்டி, இதை சொல்லக்கு தான் போன் போட்டேன். பாட்டி கண்டிப்பா வந்துருங்க பாட்டி. கண்டிப்பா வருவேம்மா. முத ஆளா நான் தான் இருப்பேன். சரி பாட்டி, நான் போன வச்சிருட்டுமா? சரிம்மா, வை. எப்பாடா, என் பிள்ளை பிறந்த நாளைக்கு பாட்டி வரேன்னு சொல்லிட்டாவ. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமியார் ஏதாவது சொன்னா கூட பாட்டி பார்த்துக்கிடுவாவ. இப்ப பயம் இல்லாம அந்த வீட்டுக்கு போகலாம். கோயந்த யாரா நம்ம போன் பேசிட்டு இருந்த? டாடி பாட்டிட்டு தான் பேசிட்டு இருந்தேன். பூவைக்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க பாட்டின்னு கூப்பிட்டேன். அப்படியாம்மா கோயந்த, என்கிட்ட குத்துரு கூடாது. நானும் அந்த அம்மாவை வாங்கன்னு சொல்லிருப்பேன்ல. நான் ஒரு வார்த்தை கூட சொல்லேன்னு வருத்தப்படுவாங்களே. அதெல்லாம் பாட்டி வருத்தப்பட மாட்டாங்க டாடி. நாளைக்கே வச்சிருக்கே ஃபங்க்ஷன், நாளைக்கு வர முடியாதுமான்னு அவ. அதனால கல்யாணத்துக்கு வரேமான்னு சொல்லியிருக்காவ டாடி. அப்படியாம்மா கோயந்த? ஆமா டாடி, அதுக்கு முன்னால பாப்பாக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கும் வாங்க பாட்டின்னு கூப்பிட்டேன். வாரேன்னு சொல்லிட்டாவ. அப்படியாம்மா, சரி சரி, வரட்டும் வரட்டும். அப்படியே கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிடலாம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் டாடி. சரிம்மா கோயந்த, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. மளிகை சாமான்லாம் இன்னும் வாங்கவே இல்லை. நீ பாட்டுக்க உட்காந்துன்னு இருக்கிற. ஏகப்பட்ட ஐட்டங்கள் வாங்க வேண்டியது இருக்குதுமா. அது வந்து டாடி, பில்லுலாம் எழுதி மாணிக்கத்துக்கு அனுப்பிட்டேன். அவரு பெரிய கடையில போய் நான் பில் போட்டுறேன்னாரு. கார்ல வரும்போதே எடுத்துட்டு வந்துருவாரு, இல்லைன்னா லாரியில வரோம் டாடி. கோயந்த, மருமவனுக்கு ஏமா இவ்வளவு பெரிய வேலை வைக்கிற? நான் சும்மா தானே இருக்கிறேன், என்கிட்ட தர வேண்டியதானே? அவருக்கு அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்கு டாடி. பில்லு அவரே கட்டிடுவார்ல. கோயந்தம்மா, இதெல்லாம் எதுக்கு அவர் செய்யணும்? அதான் என்னாண்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொன்னல, நம்ம செலவு பண்ணிருக்கலாமேம்மா. இருக்கட்டும் டாடி, பரவாயில்ல, அவர் செய்யட்டும். நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னே எனக்கு தெரியலமா. நீயும் இந்த மாதிரி ஒரு மர்ம பிள்ளைய எனக்கு வச்சிருக்கீங்க. டாடி நானே ஒரு அனாதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர் உலகமும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்பா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. சொந்த பந்தோன்னு எனக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க 2 தங்கச்சிங்க, என் புருஷன், என் பிள்ளை, பாட்டி, தாத்தா, மாமா, மாமியார்னு ஏகப்பட்ட உறவு கிடைச்சிருக்கு. இது மட்டுமே அந்த ஊரே என்னைய கொண்டாடுது. அப்படி இருக்கும்போது நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாடி. இப்படி ஏகப்பட்ட உறவு தந்த கடவுளுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் டாடி. சரிம்மா கோயந்த, மாத்தி மாத்தி 2 பேரும் நன்றி சொல்லிப்போம். நடக்க போற ஃபங்க்ஷனை நாளைக்கு நல்லபடியா நடத்தி முடிப்போம். நல்லபடியா நடக்கும் டாடி. ஏற்கனவே ஒருக்கா நடத்திருக்கோம்ல, அதனால நான் தைரியமா தான் இருக்கேன். நீங்களும் தைரியமா இருங்க. சரிம்மா கோயந்த, அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா இருக்கணும். சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இங்க வந்து உட்காந்துருங்க. வரவங்கள நீ தான் வரவேற்கணும். போன தடவை ஓனர் பொண்ணு இருந்துச்சு. இந்த தடவை நம்ம ஓனர் இருப்பாவ டாடி. ஓனர் பொண்ணு வந்துருமா, நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் நீயும் இருக்கணும்ல, மர்ம பிள்ளையும் இருக்கணும். போன தடவை மர்ம பிள்ளை வேலை வெள்ளன்னு வரல. இந்த தடவை கண்டிப்பா முதல்ல வந்துருவாரு டாடி. சரிம்மா கோயந்த, உன் மாமியார் சொன்னியா? இல்ல டாடி, சொன்னாச்சுன்னா ஏதாவது சொல்லுவாவ. ஏற்கனவே போன தடவை பூ வைக்கும்போது கூப்பிட்டு கோவத்துல போயிட்டு.
அதனால இந்த தடவை மாணிக்கத்திட்ட சொல்லியிருக்கேன் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டிட்டு வராரான்னு பார்ப்போம். நான் தனியா மாமியார்ட்ட சொல்லலடாடி. சரிம்மா கோயந்த, போன தடவை இப்படிதான் ஓனர் ஹஸ்பண்ட்லாம் வந்திருந்தாங்க. ஓனர் பொண்ணு மாமியாரும் வந்திருந்தாங்க. இந்த தடவை அவங்களுக்குலாம் போய் சொல்லிட்டு வந்தியாமா? இல்லடாடி, இந்த தடவை அவளுக்கும் சொல்லல. ஓனர்ட்ட கேட்டேன், அதுக்கு அவிய கல்யாணத்துக்கு சொல்லிக்கலான்ட்டாவ. ஏற்கனவே அந்த பூ வைக்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தோம்ல, அதான் இதுக்கு வேண்டான்ட்டாவ. கல்யாணத்தோட எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருவோம் டாடி. சரிம்மா கோயந்த, ஊருக்குள்ள முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டல? ஆமா டாடி, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல தான் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சிச்சுன்னா சமைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜாமெல்லாம் நான் நிறைய தான் வாங்க சொல்லியிருக்கேன். மிச்சம் இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு சமைச்சிக்கிட வேண்டியதான். இல்லைன்னா நான் வியாபாரம் போடுவேன், அது கூட செஞ்சிருவேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய செஞ்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல, அதான் பாக்கேன். அப்படின்னா ஓனரான்ட்ட சொல்லி அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமாம்மா? இல்ல டாடி, அது கேட்டாச்சுன்னா ஏதாவது நினைப்பாவில்ல, கணக்கெடுக்காவேன்னு நினைச்சிடக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரவியவில கோவம் மூட்டி பாத்திரக்கூடாது. இதெல்லாம் யோசிக்கிறேன் டாடி. ஏற்கனவே ஒரு கப்பு வச்சு நின்று போச்சு. அதனால நம்ம எதுவுமே கேட்காம இருக்கதான் நல்லது டாடி. ஆமாம்மா கோயந்த, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் கேட்டிருக்கணும். கேட்காம விட்டோம். மறுபடியும் கேட்டா உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும். நீ பேசாம எக்ஸ்ட்ராவே சமைச்சிருமா. மிச்சம் இருந்ததுன்னா இங்க நோடி வரவங்க கிட்ட வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லிடலாம். சரி டாடி. அப்புறம் கோயந்த, வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பந்தல்காரன் வரேன்னு சொன்னா இன்னும் வந்து சேரல. அப்படியே போய் அவனை பார்த்து என்னன்னு கேட்டு வேற ஏதாவது சாமான் வாங்கணும்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல டாடி, வேற எதுவும் வேண்டாம். நான் மளிகை ஜாமான் எல்லாமே எழுதிட்டேன். நாளைக்கு பால் கொஞ்சம் பூ தான் வாங்கணும். சரிம்மா கோயந்தா, அது காலைல போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, வரவங்களுக்கு வெறும் காஃபி மட்டும் தானம்மா, ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாதா? அதான் உடனே சாப்பாடு வச்சிருவோம்ல டாடி, அதனால காப்பி மட்டும் போதும். சரிம்மா குழந்தை, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். ஸ்நாக்ஸை சாப்பிட்டா சாப்பிட மாட்டாங்க, செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஆமா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சமைக்கிறதுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா டாடி, நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லல, எல்லாரும் வரேன்ட்டாவ. சரிம்மா கோயந்த, நாளைக்கு கொஞ்சம் மழை வராம இருக்கணும். மழை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமா டாடி, நீங்க சொல்லியதும் சரிதான். இப்ப வெயில் தானே அடிக்குது, மழை காலம் இல்லல்ல. மழைலாம் வராது டாடி, பயப்படாதுங்க. சரிம்மா கோயந்த, எல்லாத்துக்கும் பந்தல் போட சொல்லிடுறேன். நான் போயிட்டு வரேம்மா. சரி டாடி. மஞ்சக்கிளிக்கு இந்த கல்யாணம் மாதிரி நல்லபடியா நடக்கணும். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? ஹோ 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 ஹோ. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ? என்னக்கா நீ சிரிப்பா என்று நான் பாட்டு படித்துக் கொண்டு வந்தேன். நீ ஏன் இப்படி உம்மை என்று இருக்கிறாய்? ஆமா, மஞ்சக்கிளி ஏன் இன்று பச்சை கிளியாகிவிட்டது? என்ன சொல்ற? இல்லை, மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடாமல் பச்சை கலரில் சாரி கட்டியிருக்கிறாயே, அதனால் கேட்டேன். ஏன் இந்த மாற்றம்? ஒன்னும் இல்ல பச்சைக்கிளி. அக்கா, நாளைக்கு உனக்கு தான் பூ வைக்க வருகிறார்கள். நீ நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் இப்படி உம்மை என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒன்னும் இல்ல பச்சைக்கிளி. ஒன்றுமில்லை என்று உன் வாய் தான் கூறுகிறது. ஆனால் உன் முகமே காட்டி கொடுக்கிறது ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. என்ன ஆச்சு அக்கா? அப்பாவிற்கு கடன் சுமை அதிகமாகிவிடும் என்று கவலைப்படுகிறாயா? அதை நினைச்சு கவலையா தான் இருக்கு பச்சைக்கிளி. அப்போ உனக்கு அது மட்டும் கவலை இல்லை, அதை தாண்டியும் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பச்சைக்கிளி. அக்கா, மாணிக்க மாமா எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நீ கவலைப்பட ஒன்றுமில்லை. அப்பாவுக்கு மிகுந்த கடன் சுமை வராது. எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீ கவலைப்படாதே அக்கா. சரி பச்சைக்கிளி. என்னாச்சுக்கா? நாளைக்கு உனக்கு பூ வைக்க வருகிறார்கள். ஏன் இவ்வாறு இருக்கிறாய்? உன் மனதில் என்ன வருத்தம் இருந்தாலும் என்னிடம் கூறு, நான் சரி செய்கிறேன். ஒன்னும் இல்ல. அப்போ என்னிடம் சொல்ல மாட்டாய், அப்படிதானே? சீச்சி, அப்படிலாம் இல்ல பச்சைக்கிளி. அப்படி என்றால் கூறு. அது ஏற்கனவே ஒரு தடவை பூ வச்சு அது நின்று போச்சு. மறுபடியும் பூ வைக்க வராங்க. இதுலயும் அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு கஷ்டமா இருக்கு பச்சைக்கிளி. இதுதான் உன் கவலையா? அக்கா, நீ கவலைப்பட ஒன்றுமில்லை. இதுக்கு முன்னாடி வந்த மாப்பிள்ளை உன்னை பார்க்கவே இல்லை. அப்பா அம்மாவே முடிவு செய்து பூவை வைத்து விட்டார்கள். ஆனா இது அவ்வாறு இல்லை அக்கா. மாப்பிள்ளை, தாயார், தகப்பனார் மூவரும் உன்னை பார்த்து விட்டார்கள். அவர்கள் பார்த்து விட்டுதான் உன்னை பிடித்திருக்கிறது என்று கூறினார்கள். அதனால் இந்த பூ வைக்கும் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அக்கா. நீ கவலைப்பட இங்க ஒன்றுமே இல்லை. சரிதான் பச்சைக்கிளி. ஆனா என்னன்னே தெரியல, பூ வைக்கிற ஃபங்க்ஷனை நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அது ஒன்றுமில்லை, ஒரு தடவை நின்று போச்சு அல்லவா, அதனால் உன் மனசில் ஒரு குழப்பம். அதனால் தான் இந்த தயக்கம். கவலைப்படாதே அக்கா, எல்லாம் நன்மையாக நடக்கும். இந்த மாப்பிள்ளையுடன் தான் உனக்கு கல்யாணம். கல்யாணம் நடக்கட்டும். என்ன ஆச்சு அக்கா? கல்யாணம் நடக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறதா? இல்ல பச்சைக்கிளி,
இல்ல பச்சைக்கிளி, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குமான்னு தான் சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் நல்லாக நடக்கும், நீ கவலைப்படாதே, நாங்கள் இருக்கிறோம் அல்லவா, அனைத்தையும் பார்த்துக்கொள்வோம். சரி பச்சைக்கிளி. ஏ பச்சைக்கிளி மஞ்சக்கிளி ரெண்டு பேரும் இங்கதான் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, அப்படி என்ன கதை மும்முரமா பேசிட்டு இருக்கிய? குழந்தாய், மஞ்சக்கிளிக்கு பயமாக இருக்கிறதாம். பயமா? என்ன பயம்? பேய்க்கா நாய்க்கா மனுஷன்கா? பேய்க்கும் இல்லை, நாய்க்கும் இல்லை, மனிதனுக்கும் இல்லை. அப்படி என்றால் எதற்கு பயம்? பூ வைக்கும் ஃபங்க்ஷனை நினைத்து பயமாக இருக்கிறதாம். ஏன் பூ வைக்க ஃபங்க்ஷன் நினைச்சு பயப்படியா? நிறைய பூ கொண்டு வச்சு முக்கிடுவான்னு பயப்படுறியோ? அது இல்லை குழந்தாய். அப்படின்னா தலையில முடியலையே, எப்படி பூ வைப்பான்னு பயப்படியாலோ? அதுவும் இல்லை குழந்தாய். வேற எதுக்கு பயம்? அது ஒரு தடவை பூ வைக்கும் ஃபங்க்ஷன் நடந்து அந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று சென்று விட்டார் அல்லவா, அதனால் மஞ்சக்கிளி அக்கா பயப்படுகிறாள். இந்த மாப்பிள்ளையும் பூவை வைத்துவிட்டு திருமணம் செய்வாரா இல்லையா என்று பயம். பூ வைக்கும் ஃபங்க்ஷனே ஒழுங்காக நடக்குமா என்று ஒரு பயம். இந்த மாதிரி பயங்கரமான பயங்களை பயந்து கொண்டு இருக்கிறாள். ஏப்ல மஞ்சக்கிளி, என்ன பயம் உனக்கு? நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிட மாட்டோமா? இல்லக்கா, ஒரு தடவை பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத மஞ்சக்கிளி, நல்லபடியா பூ வைக்க ஃபங்க்ஷன் நடக்கும். அவியதான் உன்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவல்ல, அதனால கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எதை நினைச்சு பயப்படாத. அப்படியே பயமா இருக்குதுன்னா சொல்லு, ஓனரை கூட்டிட்டு வரேன், அவிய பேசுவாவ. இல்லக்கா வேண்டாம், நான் இவகிட்டே சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவ உங்ககிட்ட சொல்லிட்டா. நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா, முக்கியமா அப்பாட்ட சொல்லாதீங்க. அப்பா ஏற்கனவே நிறைய டென்ஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. நான் இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சா அப்பா இன்னும் கவலைப்படுவாங்கக்கா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், ஓனரை காட்டி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் பச்சைக்கிளிட்ட என் மனசுல இருந்ததை சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். குழந்தாய், முதலில் பூ வைக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அக்கா முகத்தில் இருந்த கலை இப்பொழுது இல்லை அல்லவா? ஆமாமா, ஏற்கனவே பூ வச்சு நின்னு போச்சுல, அந்த பையன் இருக்கதானே செய்யும். அதனாலதான் கலை கொஞ்சம் கம்மியாயி போச்சு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளையை பார்க்கும் போது மட்டும் 32 பல்லம் தெரிந்தது. அப்படியே அந்த காட்சி நான் பார்க்கலையே. நான் பார்த்தேன். ஏ மஞ்சக்கிளி, அப்படியா? எக்கா, அது அந்த நேரத்துல சிரிச்சிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும், அதான் சிரிச்சேன். உம்முன்னு இருந்தா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. பார்த்தாய குழந்தாய், அவர்களுக்கா? ஏ பச்சைக்கிளி, நீ வேற சும்மா அவளை கிண்டல் பண்ணிட்டு கிடக்காதே. அவளே குழம்பி போயிருக்கா, குழப்பத்துல இருந்து வெளியே வரட்டும். நீ வா, வேலை இருக்கு. என்ன வேலை குழந்தாய்? நாளைக்கு காலையில சமைக்கணும்ல, அடுப்பெல்லாம் இப்பயே கூட்டி வைக்கணும். காலையில செஞ்சுட்டு கிடந்தோம்னா சீக்கிரமா சமையல் முடியாது. குழந்தாய், இந்த இடமே நன்றாக இருக்கிறதே, இங்கே சமையலை போட்டு விடுவோமா? ஓனர் அவ்வளவுதான், நம்மள பொசுக்கி விடுவாவ. ஏன் குழந்தாய்? ஏனா புல்லுலாம் கரைஞ்சு போச்சே, நீ ரொம்ப வருத்தப்படுவாவ. அவியில இந்த புல்லுக்கு தனமா தண்ணி தொளிச்சு வளர்த்து வச்சிருக்காவ. அதனால இங்கெல்லாம் சமையல் போட முடியாது. போன தடவை சமைச்சோம்ல, அங்கேயே சமைச்சிருவோம். அந்த இடத்திலா? சரியாக காத்தே அடிக்க மாட்டேங்கிறது. நாம் இன்னொரு இடத்தில் சமைப்போம் அல்லவா, அங்கே சமைப்போம். ஓ, அப்படி சொல்றியோ? சரி சரி, அங்கேயே சமையல் போட்டுருவோம். குழந்தக்கா, என்ன மஞ்சக்கிளி? இந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்க தான் சமைக்கிறீங்களோ? அக்கா, அவள் மட்டும் இல்லை, நானும் தான். நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். இன்னும் பல பேர் வந்து காய்கறிகளை வெட்டி தருவார்கள். இல்ல, சமையலுக்கு ஆள் சொல்லி இருக்கலாம்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஏ மஞ்சக்கிளி, எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல. நான் இந்த வேலை தானே பார்த்துட்டு கிடக்கேன். அது மட்டும் இல்லாம இது நம்ம வீட்டு வேலை, நம்ம தான் செய்யணும். எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? அதான் நானே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம சமையல்னா இந்த ஊருக்கே பிடிக்கும். இங்க வரவியெல்லாம் குழந்தை சமையலா அப்ப கூட கொஞ்சம் வைன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாவ. உங்களையும் மனசார வாழ்த்திட்டு போவாவ. அதனால எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நான் நல்லா சமைச்சிருவேன். சரிக்கா. அக்கா, நீ இங்கே உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. வா, உள்ளே சென்று நாளைக்கு என்ன சாரி கட்டலாம் என்று செலக்ட் செய்வோம். சரி பச்சைக்கிளி. ஏக்கா, வானர் வீட்டு முன்னாடி இப்பதான் சேர் பெஞ்செல்லாம் வந்து இறங்குது. அப்படியா? நான் கூட இன்னும் பந்தல் போடலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் போட ஆரம்பிக்காவலம்மா? ஆமாக்கா, வரும்போத பாத்துட்டு வந்தேன். சரிடா தங்கச்சிம்மா, போடட்டும். நாளைக்கு எப்படிக்கா, காலையிலே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருவியலா இல்ல மதியம் தான் போவியலா? நான் முதல் ஆளா போயிடுவேம்மா, நீயும் என் கூடயே வந்துரு. சரிங்கக்கா. நம்ம பாட்டுக்கு உட்காந்து கதை விட்டு போய் என்ன வந்துற போது. ஆமாண்டா தங்கச்சிம்மா, ஃபங்க்ஷன் வீடுனா 4 பேராடி இருக்காண்டாமா, நம்ம முன்னக்கூட்டியே போயிடுவோம். சரிங்கக்கா. ரெண்டு பேரும் இங்க தான் உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாம் மீன்காரி என்ன? சும்மா தான் வந்தேன். வாரத்தடி கிடைச்சதுதான், ஒரு நேரம் தூரம் போகாம இங்க தான் உட்கார்ந்து கதை விட்டுட்டு கிடக்கிய போல. யாரும் போறதே தெரியல என்ன? ஆமாளா, அக்கா கூட பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. ஏ பிஷாண்டி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவியா? நான் வராமலே பின்ன. காலையில காய்கறி வெட்டவே போயிருவேன். ஓ அப்படியா? ஆமா, நானே சீர்ப்பா, சாமி, செல்லம்மா, ரோசாப்பூ, வானரி எல்லாரும் போயிருவோம். வானதடவை அப்படிதானே எல்லாரும் கிடந்து சமைச்சிட்டு கிடந்தா. அப்படியா? அந்த குடுமிகாடி சில்பாலாம் வருவாங்களோ?
அப்போ மாப்பிள்ளை யாருன்னு உங்களுக்கும் தெரியுமோ? யார் மாப்பிள்ளை? எனக்கு தெரியாதே. என்னது தெரியாதா? அந்த குடுமிக்காரிக்கு பார்த்திருந்தெல்லாம் ஒரு மாப்பிள்ளை, அந்த பையனை தான் இந்த மஞ்சகிளி பிள்ளைக்கு பார்த்திருக்கு. என்னது அந்த பையனையா? ஆமாளா, அந்த பையனை தான் பார்த்துருக்கான். ஷடோஜா தான் பார்த்து சொன்னதா. பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாவலாம், பூ வைக்கிறதுக்காக வாராவ. இதுதான் கதையா? இது கதை அல்ல, நிஜம். இல்லம்மா, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. வேற எங்கேயோ மாப்பிள்ளை பார்த்திருக்காவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்ல போய் தான் இந்த விஷயமே தெரியுது. ஏழை மீன்காரி, இன்னாருக்கு இன்னார்னு ஆண்டவர் எப்பயோ முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஆளு கூட தான் கல்யாணம் நடக்கும். இந்த பையனை குடுமிக்கு பார்த்தாவ, ஆனா இப்போ மஞ்சகிளியே கெட்ட போறான். யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காவளோ அதுதான் நடக்கும். நாம எதையும் மாத்த முடியாது. அதுவும் சரிதாம்மா. சரி சரி, நீங்க கதை விடுங்க, நான் பிறகு வாரேன். சரிம்மா பிஷாண்டி. ஓஹோ,